அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, யூனிட் 4 வேர் டு ஸ்டடி, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A ப்ரிலிம்ஸுக்கான சரிங்களா சிலபஸில் யூனிட் 4 என்பது இருக்குது சரிங்களா. அதற்கான வேர் டு ஸ்டடி என்பதை வீடியோ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? 2K அகாடமி நம்மளுடைய நேமு, கல்வியில் திமிரோல் என்பது நம்மளுடைய வாசகம். யூனிட் 5 நம்மளுடைய யூனிட் 4 வேர் டு ஸ்டடி. நண்பர்களே, நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A ப்ரிலிம்ஸுக்கு என்ன ஃபஸ்ட்டு வந்து வேர் டு ஸ்டடி இப்போ தான் போடவே செய்கிறோம். என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா பாலிட்டி, அதாவது இந்தியன் பாலிட்டி அல்லது இந்தியன் ஆட்சியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிலபஸ். யூனிட் 4 வந்து சிலபஸில் இருக்குங்க சரிங்களா. இது வந்து மொத்தம் எத்தனை கேள்விகள் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 15 வினாக்கள் வந்து கேட்குறாங்களாம். அதாவது யூனிட் 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4, 5, 6 வரை இருக்குது ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. நான் ஏன் யூனிட் 4 ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணேன் அப்படின்ற காரணத்தை சொல்லிடுறேன். அதாவது நண்பர்களே, மிச்ச இப்போ யூனிட் 1ஓ 2ஓ ஜாகிரஃபியோ சயின்ஸோ வந்து எங்கே படித்தாலும் மைண்டில் ஏறாது, கஷ்டமாக இருக்கும், எதை படிக்கணும்னு தெரியாமல் டவுட்டாக இருக்கும். அதுமாதிரி யூனிட் 5, 6ம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, புக்லேருந்து கேட்பாங்க. ஆனால் ஒரு 10 கொஸ்டின் புக்லேருந்து 10 கொஸ்டின் எங்கே கேட்பாங்க தெரியாது. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ரொம்ப எளிமையாகவும் ஈஸியாகவும் மார்க் எடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்னா இப்போன்னு கிடையாது, எப்பயுமே டிஎன்பிஎஸ்சி பாலிட்டி தான் சரிங்களா. நம்ம இந்தியன் பாலிட்டி தான் எப்பயுமே என்னது 15 வினாக்கள் லட்டா எப்பயுமே ஈஸியாக எல்லாருக்குமே புரியக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லலாம், எல்லாருக்குமே பிடித்த ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லலாம். இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஈஸியாக மார்க் வாங்கலாம் சரிங்களா. நான் சொல்லக்கூடிய மட்டும் படிங்க. 15 வினாக்கள் வந்து கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சியில், 13 கொஸ்டின் நீங்கள் அடிச்சிருவீங்க, கன்ஃபார்ம் 13 அடிச்சிருவீங்க. மற்ற 2 நமக்கு தெரியல, 15க்கு 13 போட்டுடலாம், கன்ஃபார்ம் போட்டுடலாம். மற்ற 2 உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸில் தான் கேட்டாங்க, கேட்கலாம்ல. ஸோ அதுக்காண்டி சொன்னேன். சரி பார்க்கலாமா? 15 வினாக்கள். நண்பர்களே, இது வந்து எல்லாருக்கும் என்ன டவுட் இருக்கும்னு நான் சொல்லிடுறேன். இந்த இந்திய அரசியலமைப்பு, முகவுரை, ஒன்றியம், மாநிலம், குடியுரிமை, இது கூட புக்கில் நீங்கள் படிச்சிருவீங்க. ஆனால் இதுவரையும் படிச்சிருவீங்க. இருங்க, இந்த இருக்குது பாருங்களேன், பொது வாழ்வில் ஊழல் தடுப்பு நடவடிக்கை, லோக்பால், லோக் ஆயுக்தா, தகவல் உரிமை, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர், இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அப்புறம் நடப்பு நிகழ்வுகள், இதெல்லாம் எங்கே படிக்கலை அப்படின்றதான் அவங்களுடைய டவுட்ஸாக வந்து இருக்கும் சரிங்களா. எங்கே படிக்கலாம் இருக்கும், அது வந்து இதில் வந்து நான் கிளியரிட்டியாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நம்மளே, இந்த இந்திய அரசியல் அமைப்பு அதை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா முகவுரைன்னு ஒரு டாபிக் நம்ம எல்லாமே படித்தாகணும். முகவுரை வந்து எப்பவுமே கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து முகவுரை வந்து எங்கே படிக்கலாம்னா 10th அரசியலமைப்பில் ஃபஸ்ட் லெசன் சரிங்களா, அதில் முகவுரை இருக்கும். +2 ஃபஸ்ட் லெசன் சரிங்களா, +2 பார்ட்டில் ஃபஸ்ட் லெசனில் முகவுரை பற்றி சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மட்டும் குரூப் 2க்கு போதுமா கிடையவே கிடையாது. முகவுரைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதாவது 10th லெசனில் ஃபஸ்ட் லெசன்லையும் 12th ஃபஸ்ட் லெசனும் ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக கலெக்ட் பண்ணி படிங்க முகவுரையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா முகவுரை வந்து எப்பவுமே 1 or 2 கொஸ்டின் கேட்பாங்க, ரொம்ப முக்கியமான டாபிக் ஓகேங்களா. அதனால் முகவுரை அப்படி படிச்சுக்கோங்க. அடுத்து அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், இது வந்து நம்ம இதுதான் அப்படின்னு தெளிவாக சொல்ல முடியாது, பட் வந்து ஓரலாக படித்தா போதும் சரிங்களா. இதை கொஞ்சம் விட்டுருங்க. நான் கீழே வந்து புக்கு 6th என்ன படிக்கணும், 7th 10th 11th 12th எல்லாமே பின்னாடி சொல்லியிருக்கேன். முதல்ல சிம்பிளாக சொல்லிட்டு வரேன் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசங்கள், குடியுரிமை, அடிப்படை உரிமை, இது அப்புறமேட்டுக்கு அடிப்படை கடமை, அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், இது வரைக்கும் நான் சொல்லக்கூடியது சரிங்களா. இது வரைக்கும் அப்புறம் ஓகே, இது வரைக்கும் வந்து பார்த்தா என்ன படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் பொதுவாக வந்து பாலிட்டி படிக்கிறீங்க அப்படின்னா 6th 10th வரைக்கும் நண்பர்களே சரிங்களா. 6th to 10th எந்த பாடமே ஒமிட் பண்ண வேணாம், ஒரே ஒரு பாடத்தை தவிர. 6th வந்து சாலை விதிகள், 7th சாலை வழிமுறைகள் அப்படின்ற பாடங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த சாலை அப்படின்ற ஒரு பாடத்தை விட்டுட்டு எல்லா லெசனுமே சரிங்களா 6th to 10th ஒரு லெசன் விடாமல் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா லெசனுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா. +2 அதாவது நம்ம குரூப் 2 2A அப்படின்றப்ப 6th to 10th எத்தனை கொஸ்டின்ஸாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6th to 9th 1 or 2 கொஸ்டின் வரலாம், அவ்வளோதான் வரும் சரிங்களா. ஓப்பனாகவே சொல்கிறேன், 1 or 2 கொஸ்டின் வரலாம் சார். அப்போ 10th 4 கொஸ்டின் வரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா. 10th ஒரு 4 கொஸ்டின் வரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு 6 கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா +1 கொஸ்டின்ஸ் நிறையா வரும், ஒரு 6 கொஸ்டின் கிட்ட +1 தான் வரும் சரிங்களா. மிச்சம் 5 கொஸ்டின் சார், ஒரு 3 கொஸ்டின் அவுட் ஆஃப் புக்லேருந்து வரும், 2 கொஸ்டின் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம். இப்படி தான் வந்து பாலிட்டி சிலபஸ் என்பது இருக்கும், புரியுதுங்களா. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகங்களை ஒன்று விடாமல் முழுமையாக படிங்க. இது இருக்கா, சிலபஸ் இருக்கா, இல்லை எதுவும் கேள்வி கேட்க வேண்டாம், அப்படியே படிச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன் சரிங்களா. அடுத்து உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ், கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள் சரிங்களா, மத்திய மாநில உறவுகள், தேர்தல், இந்திய நிதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி, இந்த சப்ஜெக்ட்லாம் எங்கே படிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க.
ஃபஸ்ட்டு பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா 6 to 10 நான் சொல்லிட்டேன்னா 6 to 10 ஸ்கூல் புக்கில் எல்லாமே என்னென்ன இருக்குது அப்படின்றத சிலபஸ் வைஸ் நான் சொல்லிட்டேன். அதாவது சிலபஸ் வைஸ் மீன்ஸ் அந்த சாலை விதிகளை ஒமிட் பண்ணிட்டு எல்லாமே படிங்க சரிங்களா. படிச்சிட்டிங்கனாலே ஒரு 2 கொஸ்டின் குரூப் 4க்குன்றப்ப இதுலேருந்து 6 கொஸ்டின் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். குரூப் 2ன்றப்ப ஒரு 6 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். குரூப் 4னா 10 கொஸ்டின் வரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். குரூப் 2ன்றப்ப 6 கொஸ்டின் தான் வரும். ஏன்னா ஸ்கூல் புக்கில் வந்து கொஞ்சம் குறைச்சி கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11th பாலிட்டியில் எந்தெந்த லெசன் படிக்க வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளே தேர்தல் மற்றும் அதாவது 11th பாட்டில் 11ஆம் லெசன் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் பாடம் இருக்கும். அந்த பாடம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். எல்லாமே படிக்கணுமாங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த பாடத்தில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நண்பர்களே, இந்தியாவில் தேர்தல் பிரதிநிதித்துவம் இந்தியா ரிலேட்டடாக என்ன இருக்குன்னு பாருங்கள். அந்த இந்திய அரசியலமைப்பு ரிலேட்டடாக அது மட்டும் படித்தா போதும். அது வந்து எல்லாமே தேவையில்லாமல் படிக்க வேண்டாம். இந்திய சட்டத்தின் ஆட்சி, இந்திய தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் வகைமுறைகள் அப்படின்னு இருந்தால் மட்டும் படிக்கணும். உலக லெவலில் சும்மா மேலோட்டமாக கொடுத்துருப்பாங்களா பேசிக்ஸ், அதெல்லாம் வந்து நீங்கள் படிக்க தேவையில்லை. அதே போல் தான் உள்ளாட்சி ரொம்ப முக்கியமான ஒரு பாடங்க சரிங்களா. எப்பயுமே உள்ளாட்சி 2 கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. 11th பாலிட்டியில் ஒரு 12வது லெசன் இது வந்து சரிங்களா. 11th பாலிட்டியில் 12வது லெசன் உள்ளாட்சி அரசாங்கங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். ரொம்ப முக்கியம். 6th ஒரு 3rd டேர்மில் உள்ளாட்சி பாடம் இருக்கும். 9th உள்ளாட்சி பாடம் இருக்கும். அப்புறம் 11th புக்லேயும் உள்ளாட்சி ரொம்ப முக்கியம். உள்ளாட்சி நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து சமூக நீதி 13ஆம் பாடம். இது ஒரு பெரிய பாடம். இது எல்லாருக்குமே குழப்பமாக இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சார் சமூக நீதி படிக்கணுமா, தேவையில்லாத தகவல் நிறைய இருக்குங்க. அதாவது அதெல்லாம் படிக்காதீங்க. சமூக நீதி பாடத்தில் லாஸ்ட் ஒரு 3 பேஜோ 4 பேஜஸோ தமிழகத்தில் சமூக நீதின்னு இருக்கும் சரிங்களா. அந்த லெசன்ஸ் மட்டும் படிங்க போதும். எந்த லெசன்ஸும் நீங்கள் படிக்க வேணாம். அதான் அந்த லெசனில் அந்த கடைசி 3 to 4 பேஜஸ் படித்தா போதும். அதுக்கு முந்தைய பேஜஸ்லாம் படிக்க தேவையில்லை சரிங்களா. தமிழகத்தில் சமூக நீதி அந்த டாபிக் மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்து 14 லெசன் ரொம்ப முக்கியங்க. பாலிட்டிலையும் கொஞ்சம் லைட்டாக கவர் ஆகும். பட் ஆனால் யூனிட் 6 தான் அதிகமாக கவர் ஆகும் சரிங்களா. யூனிட் 6 தான் வந்து அதிகமாக கவர் ஆகும். அதுக்கப்புறம் 15ஆம் லெசன் தமிழக அரசியல் சிந்தனைகள், இதுவும் ஃபுல்லாக ரொம்ப முக்கியம் சரிங்களா. இதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாடங்கள் தான். இதையும் கொஞ்சம் நல்லா படித்துக்கோங்க. 12th பாட்டில் என்ன படிக்கிறது, இந்திய அரசியலமைப்பு சட்டமன்றம் ஆட்சித்துறை. 12th பாட்டில் பொறுத்த வரைக்கும் நம்மளே இந்த 3 பாடமும் பார்த்தீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட்ங்க. நல்லா ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். ஒரு கொஸ்டின் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. இதனால் மற்ற சப்ஜெக்ட் 12th பாட்டில் படிக்கிறீங்களோ இல்லையோ, இதை வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. எப்படி சொல்கிறது அப்படின்னா, நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்து என்ன கேட்டாலும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 3 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 3 பாடம் படித்தா 3 கேள்வின்னு சொல்லுவாங்களே, அதுபோல் நீங்கள் இந்த பாடம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி ஒரு பாடம். இந்த 3 பாடம் நீங்கள் படிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 50 சிலபஸே கவர் ஆகிற மணிக்கு இருக்கும். அவ்வளோவுமே இதாக தான் இருக்கும். இந்திய அரசியலமைப்பு சிறப்பு உரிமைகள், அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசு நிறைவேற்றும் கோட்பாடுகள், அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், ஆட்சித்தலைவர் வந்து அந்த பாடத்தில் வரும். நாடாளுமன்றம், சட்டமன்றம், மாநில சட்டமன்றம், ஆளுநர் எல்லாமே இந்த 3 பாடங்களில் கவர் ஆகும். இந்த 3 பாடம் படிச்சிங்கனாலே கிட்டத்தட்ட உண்மையிலே வந்து 10th படிக்கலாட்டியும் ஒரு 6 கொஸ்டின் தான் நீங்கள் போடலாம். அவ்வளோ முக்கியமான ஒரு பாடம் சரிங்களா. ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து இந்திய நீதித்துறை. இது சார் பெரிய பாடமாக இருக்கும், எல்லாமே படிக்க மாட்டேன் கிடையாது. அதாவது மேலோட்டமாக புக் பேக் கொஞ்சம் பாருங்கள், பாக்ஸ் கொஞ்சம் பாருங்கள். ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் புக் பேக்கு, பாக்ஸு, அப்புறம் ஒரு சில பாயிண்ட் வந்து உள்ளே பார்த்தோன்னா இந்திய நீதித்துறை ரிலேட்டடாக கொஞ்சம் இருக்கும். சில வழக்குகள் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் மேலோட்டமாக படிங்க. ரொம்ப உள்வாங்கி படிக்க தேவையில்லை. இந்தியாவில் கூட்டாட்சி, இது வந்து உள்வாங்கிலாம் படிக்க வேணாம் நண்பர்களே. மேலோட்டமாக புக் பேக், பாக்ஸ் கொஞ்சம் பாருங்கள், அதுவே போதும் சரிங்களா. அதுவே போதும். அடுத்து வந்து இந்தியா நிர்வாக அமைப்பு, இதுவும் அப்படி தான். புக் பேக், பாக்ஸு ஆனால் இதில் கொஞ்சம் பாயிண்ட் படிக்க வேண்டியது மாதிரி இருக்கும். அதை நான் என்னென்னு சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து கொடுக்குறேன். இதில் எந்தெந்த பட்ஜெட்ஸ் படித்தா போதும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அடுத்து திட்டமிடலும் அரசியல் வளர்ச்சியும். இந்த பாடம் படிக்கணுங்க. ஏன் அப்படின்னா, இந்த பாடத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்களே, அந்த நம்ம நிதி ஆயோக் பற்றி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்த அமுல் பால், அந்த மாதிரி பால் நிறுவனத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் 5ஆம் திட்டத்தில் லைட்டாக கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மொழி கல்வி, அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, மொழியை பற்றி கொடுத்துருப்பாங்க. தேசிய கட்டமைப்பு, அதுலேயும் மொழி பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாடம் கொஞ்சம் ஒரு சில பேஜஸ் மட்டும் படிக்க மணிக்கு இருக்கும் சரிங்களா. அந்த மொழி பற்றி படிக்க வேண்டியதாக இருக்கும், நிதி ஆயோக் பற்றி படிக்க வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் இந்த பாடங்களில் கவர் ஆகும், படிச்சுக்கோங்க. 7, 8 கொஞ்சம் முக்கியமான பாடங்கள் தான். அடுத்து அவுட் சோர்ஸ் சரிங்களா. இதுதான் ரொம்ப முக்கியம். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன பாடத்தில் ஒரு நம்ம 6th to 12th வரை நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 10 கொஸ்டின் போட்டுடலாங்க சரிங்களா. அடுத்த 5 கொஸ்டின் வந்து அது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினாக இருக்கலாம், செகண்ட் நோட்ஸ் எடுத்து படிக்க, அதான் சொல்கிறேன், சிஏவாகவும் கூட இருக்கலாம், அவுட் சோர்ஸாகவும் இருக்கலாம். அவுட் சோர்ஸ் இந்த வேலை இந்த கொடுத்துருக்கலாம், அவுட் சோர்ஸாக இருக்கலாம். சார் இப்போ நான் 10 கொஸ்டின் நான் தயாராகிட்டேன், அடுத்த அந்த 5 வினாக்களுக்கு நான் எப்படி தயாராகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமைங்க. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், பாலிட்டிக்கு ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் டவுன்லோட் பண்ணுங்கள் சரிங்களா. பாலிட்டிக்கு நானுமே சில வீடியோஸ்லாம் பாலிட்டிக்கு கொடுத்துருக்கேன், இன்னமும் கொடுக்க போகிறேன் சரிங்களா. எல்லோரும் பார்த்தவங்க லைக் பண்ணாமல் பார்த்தா லைக் பண்ணி விடுங்க சரிங்களா.
எத்தனை பேத்துக்கு பாலிட்டி ப்ரீவியஸ் கொஸ்டின் வேணும் அப்படின்றது அப்போ தான் தெரியும். நீங்கள் பண்ண லைக்லாம் தெரியும். கமெண்ட் கூட கொடுங்க சரிங்களா. அதாவது பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின் ரொம்ப முக்கியங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் கொஞ்சம் பார்த்தாலே அவுட் சோர்ஸ் என்ன சார் புக் வாங்கி படிக்கிறதுனா, அதாவது நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் முடிக்கணும் ஃபஸ்ட்டு. 2020 25 வரைக்கும் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் வினாக்கெல்லாம் நீங்கள் முடிக்கிறீங்க பாலிட்டி. முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து அவுட் ஆஃப் சோர்ஸை தேடுங்க. வெங்கடேசன் புக் இருக்கும் சரிங்களா. அந்த ஒரு புக்கை நான் ரெஃபர் பண்ணக்கூடாது, பட் அந்த புக்கில் பாலிட்டி கேட்பாங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயம் சரிங்களா. அந்த புக்கை கொஞ்சம் ரெஃபர் பண்ணலாம். அதுவுமே நிறையா படிக்கணும் கிடையாதுங்க. இந்த அட்டவணைகள், பகுதிகள், மத்திய ஊழல் கண்காணிப்பு, லோக்பால், லோக் ஆயுக்தா, லோக் அதாலத்து, இதுக்கெல்லாம் தனித்தனியாக நானே வீடியோ கொடுக்க போகிறேன். நானே ஒரு நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியா இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற கூட பிக்கப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் நோட்ஸ்னு போட்டுங்க பார்த்தீங்களா. நோட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்குற நோட்ஸை படிச்சுக்கோங்க. நான் கொடுக்க தான் போகிறேன் சரிங்களா. சில ஒரு 5-6 டாபிக் மட்டும் நோட்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பையும் அதுக்காண்டி அவுட் சோர்ஸ்லேயே ஃபுல்லாக கேட்பாங்கன்னா கிடையாது, புக்கில் தான் கேட்பாங்க. ஸோ இதையும் பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன மேட்ச் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் அடுத்த வீடியோக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ.